பழனி கோவில் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேருக்கும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி சன்னதி வீதியில் உள்ள மடத்திற்கு சொந்தமான நிலத்தை மோசடியாக பத்திரப்பதிவு செய்ததாக தொடரப்பட்ட வழக்குல சிபிசிஐடி போலீசார் பல்வேறு குழுக்களை அமைத்து பல்வேறு மாவட்டங்கள்ல தொடர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட இந்த நிலத்தை விற்பனை செய்த விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முருகதாஸ் மற்றும் இந்த நிலத்தை வாங்கிய திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வெள்ளைதுறை மற்றும் பழனியைச் சேர்ந்த சேதுபதி மற்றும் இவர்களுக்கு துணையாக இருந்த அன்வர்தீன் ஆகிய 4 பேரை இன்று சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 4 பேரும் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். இதைத் தொடர்ந்து அவர்கள் திண்டுக்கல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் 1 நீதிபதி பாக்யராஜ் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதி பாக்யராஜ் 4 பேரையும் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து 4 பேரையும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் மதுரையில் உள்ள மத்திய சிறையில் அடைப்பதற்காக காவல்துறையினர் சென்று வருகின்றனர். சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்குல ஒட்டச்சத்திரத்தைச் சேர்ந்த நில புரோக்கரும் பத்திர எழுத்தருமான ஒரு நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். அந்த சம்பந்தப்பட்ட நபரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து அவரிடம் விசாரிக்கும் போது அவர் கொடுக்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மேலும் இந்த வழக்கில் பலர் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.